வாணியம்பாடி அருகே சொத்து தகராறு காரணமாக வழக்கறிஞர் வீட்டை உடைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே புருஷோத்தமகுப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் சம்பத். இவர் தனது தாயார் வனிதா பெயரில் 2 அடுக்கு மாடி வீடு கட்டி குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கறிஞர் சம்பத்தின் சகோதரர் நேரு தாயார் பெயரில் வாங்கி கட்டப்பட்டுள்ள வீட்டின் ஒரு பகுதியை தனக்கு வழங்க வேண்டும் என்று கூறி சம்பத்துடன் அவ்வப்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் இன்று சம்பத் வீட்டின் கீழ்த்தளத்தில் உள்ள வீட்டின் கதவை சம்பத் சகோதரர் நேரு உடைத்து வீட்டின் உள்ளே சென்று பொருட்களை சேதப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து சம்பத் அளித்த புகாரின் பேரில் வாணியம்பாடி கிராமிய போலீசார் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வெளியே சிஐடியு சார்பாக 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் கலந்து கொண்ட நிலையில் இணைய வழியில் அழிந்து போன தரவுகளை மீட்டெடுக்கவும், ஆன்லைன் பதிவில் உள்ள குளறுபடிகளை சரி செய்யவும், பென்ஷன் முறையாக வழங்கவும், பென்ஷனை 3000 உயர்த்திட வலியுறுத்தப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சச்சிதானந்தம், சிபிஎம் சார்பில் இந்த தரவுகள் மீட்டு எடுக்கப்பட வேண்டும், ரூபாய் 1000 வழங்கக்கூடிய ஓய்வூதியத்தை 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி சிஐடியு நடத்துகிற இந்த போராட்டம் வெல்ல வேண்டும் என்று தெரிவித்தார். கட்டுமானம் அமைப்பு சாரா நலவாரியத்தில் 72 லட்சம் தரவுகள் அழிந்துள்ளதாக நலவாரிய நிர்வாகம் தெரிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும், தரவுகளை மீட்டெடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துவதாக சிஐடியு மாவட்ட தலைவர் KR கணேசன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். கட்டுமானம் முறைசாரா அமைப்பு சாரா நலவாரியத்தில் 72 லட்சம் தரவுகள் அழிந்துவிட்டதாக தமிழக அரசு நலவாரியம் தெரிவித்திருக்கிறது. இதர எல்லா துறைகளிலும் பத்திரப்பதிவு துறையில் உட்பட தரவுகள் இருக்கிற போது முறைசாரா தொழிலாளியினுடைய தரவுகள் மட்டும் எப்படி அழிந்தது என்பது வியப்பாக இருக்கிறது. இதனை மீட்டெடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பணப்பலன்களை உரிய காலத்தில் வழங்க வேண்டும். 55 வயதில் பெண்களுக்கு திருமண உதவி வழங்க வேண்டும். பென்ஷன் தொகையை 3000ஆக உயர்த்த வழங்க வேண்டும். கட்டுமான தொழிலாளிக்கு வழங்குவதைப் போல எல்லா அமைப்புசாரா நலவாரிய தொழிலாளிகளுக்கும் வீடு கட்டும் திட்டத்திலே 4 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் சிஐடியின் சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தமிழக அரசும் நலவாரியமும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஓமலூர் காவல் நிலைய போலீசார் மீது பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திடீரென நேரில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட சிக்கனம்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் விபத்து நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கு ஒன்றில் போலீசார் முறையாக விசாரணை நடத்தவில்லை என்று புகார் எழுந்தது. அதேபோன்று நிலம் தொடர்பான பிரச்சினைகளில் ஓமலூர் போலீசார் அதிக கவனம் செலுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் நேரடியாக ஓமலூர் காவல் நிலையத்திற்கு வந்து விபத்து வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்தார். மேலும் நிலுவை வழக்குகள் குறித்தும் ஓமலூர் காவல் நிலைய போலீசார் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கொடுத்துள்ள புகார்கள் குறித்தும் நிலம் தொடர்பான விவகாரத்தில் கவனம் செலுத்தும் போலீசார் குறித்தும் விசாரித்ததோடு ஓமலூர் காவல் நிலைய போலீசாருக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். தொடர் மழை காரணமாக வீரபாண்டி முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதைத் தொடர்ந்து பொதுமக்கள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக முல்லை பெரியாறு அணையில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக வீரபாண்டி முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் ஆற்று பகுதிகளில் குளிக்க பொதுப்பணித்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் முல்லை பெரியாறு அணையில் நீர்வரத்து 6264 கன அடியாக இருக்கும் நிலையில் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 1108 கன அடியாகவும் அணையின் இருப்பு 3281 கன அடியாகவும் உள்ளது. ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று நடைபெற்ற தேசிய அளவிலான மின்னணு கொப்பரை ஏலத்தில் கிலோவிற்கு ₹1 விலை உயர்ந்து விற்பனையானது.
சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய அளவிலான மின்னணு கொப்பரை ஏலம் நடைபெற்றது. தற்போது வரத்து குறைந்துள்ளதால் தேங்காய் விலை உயர்ந்துள்ளது. தேசிய அளவில் நடைபெற்ற மின்னணு ஏலத்தில் 5,71,220 ரூபாய்க்கு விற்பனையாகியது. மேலும் இந்த ஏலத்தில் கொப்பரை கிலோவிற்கு ₹1 விலை உயர்ந்து விற்பனையானது. மேலும் இங்கு அனைத்து விவசாய விளை பொருட்களையும் இருப்பு வைப்பதற்கான வசதிகளும், இருப்பு வைக்கப்படும் விளை பொருட்களுக்கு கடன் உதவிகளும் வழங்கப்படுகிறது. இதனை விவசாயிகள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தி வலியுறுத்தியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.